வணக்கம். ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. சூரியன் தனுசிலிருந்து வியாழக்கிழமை மகர ராசிக்கு போகிறார். அப்போ சூரிய பெயர்ச்சி நடக்கிறது. மகர ராசி பெயர்ச்சி பற்றி சொல்கிறோம். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். ஞாயிறு திங்கள் 2 நாளுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. மாறி இருக்கிற ராசிக்கு தனியாக சொல்லிடுறோம். மேஷராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. ஞாயிறு திங்கள் 2 நாளுமே சிறப்பாக இல்லை. வீண் அலட்டல் கர்வம் அதிகமாக இருக்கிறது. வழிபாடு முக்கியம். கிருத்திகையில் பிறந்தவங்க சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமை தீபம் காட்டணும். மொத்தத்தில் 2 நாளுமே சிறப்பாக இல்லை, கவனம். ஆனால் பொறுமையாக இருக்கணும். வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2 மேற்கு வெள்ளை ஞாயிறு, 7 தெற்கு சிவப்பு திங்கள். 2 நாளுமே காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டணும். 2 நாளுமே மனசுக்குள்ள ஓம் அனுசுயா தேவியை போற்றி, அதிதி தேவியை போற்றி, அருக்கனே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். 2 நாளுமே கோயிலில் ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பார்க்கணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க இந்த 2 நாளும். ஆமாம், உறுதி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிஷபராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர். திங்கள் செவ்வாய் இல்லை, ஞாயிறு திங்கள் 2 நாளுமே சூப்பர். செவ்வாய்க்கிழமையும் சூப்பர் தான், இப்போவே சொல்லிடுறோம். மொத்தத்தில் பிரமாதமான நாட்களாக வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் பிறைபலமான பெருந்தன்மை, புத்திகூர்மை, தைரியம் ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். கிருத்திகையில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கும், ரோகிணியில் பிறந்தவங்க திங்கக்கிழமை சூரியனுக்கும் தீபம் காட்டுறது முக்கியம். ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டணும். மற்றபடி 2 நாளுமே சூப்பர். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு ஞாயிறு, 7 9 தெற்கு கிழக்கு வெள்ளை மஞ்சள் திங்கள். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுறது முக்கியம். திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. 2 நாளும் பண்ணணும். 2 நாளும் ஓம் ஆண்டாளே போற்றி, பெரியாழ்வாரே போற்றி, மாணிக்க வாசகரே போற்றி, மண்டோதரியே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். மாணிக்க வாசகருடைய திருப்பள்ளி எழுச்சி படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறத விட உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. ஜெயிப்பீங்க. வழக்கமான ஜெயிப்பு நாள் தான் இந்த 2 நாளுமே, உங்களுக்கு வெற்றி நாள் தான். இந்த வழிபாடு பண்ணினா திருஷ்டி இல்லாமற் போகும் என்பது தான் உண்மை. ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்க பசியாத்த மறந்துடாதீங்க. மிதுன ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர். வெற்றி உயர்வு சந்தோஷம். வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, தெளிவான பேச்சு, புத்தி கூர்மை எல்லாமே இருக்குது. பிரமாதம், கலகரிங்க. ரொம்ப ரொம்ப நல்ல நாள். அப்புறம் என்ன சந்தோஷம். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை ஞாயிறு, 2 1 கிழக்கு மேற்கு வெள்ளை சிவப்பு திங்கள். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுறது முக்கியம். திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. 2 நாளும் பண்ணணும். 2 நாளும் ஓம் ஆண்டாளே போற்றி, பெரியாழ்வாரே போற்றி, மாணிக்க வாசகரே போற்றி, மண்டோதரியே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். மாணிக்க வாசகருடைய திருப்பள்ளி எழுச்சி படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறத விட உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. ஜெயிப்பீங்க. வழக்கமான ஜெயிப்பு நாள் தான் இந்த 2 நாளுமே, உங்களுக்கு வெற்றி நாள் தான். இந்த வழிபாடு பண்ணினா திருஷ்டி இல்லாமற் போகும் என்பது தான் உண்மை. ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்க பசியாத்த மறந்துடாதீங்க. கடகராசிக்கார நேயர்களை ஞாயிற்றுக்கிழமை நல்லா இருக்குது. சூப்பர். வெற்றி உயர்வு சந்தோஷம், பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும், பொறுமை ஜெயிக்கும், நல்ல நாள். திங்கக்கிழமை சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம். வீண் கவலைகள். ஆமாம். அனுகூலமான எண் ஞாயிற்றுக்கிழமை 3 6 தெற்கு மேற்கு சிவப்பு மஞ்சள். திங்கக்கிழமை 2 மேற்கு வெள்ளை. திங்கக்கிழமை வழிபாடு அதிகமாக பண்ணணும் சொல்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே, அதனால் வழிபாடு முக்கியம். சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, மருகனே போற்றி இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி மாணிக்க வாசகர் அருளியது. இதை படித்து பார்க்கணும். குலதெய்வத்தை நினச்சிக்கணும். இதை செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். திங்கக்கிழமை நீங்கள் சில மந்திரங்களை மனசுக்குள்ளே சொல்லணும். ஓம் அப்பூதி அடிகளே போற்றி,
அத்திரி முனிவரே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அம்புலியே போற்றி, மாணிக்க வாசர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி படித்து பார்க்கணும். குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது நடக்காது, தோல்வி வராது, உறுதி. சிம்மராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாளுமே சூப்பர். கில்லி கலகிறீங்க. வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். கலகிறீங்க, உங்கள் கெத்து ஜெயிக்கும். அவ்வளோதான், ஒரே வார்த்தை, பிரமாதம், கலக்கல், அவ்வளோதான். அனுகூலமான எண் 1, 9, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு, ஞாயிறு 2, 1, வடக்கு கிழக்கு, வெள்ளை சிவப்பு, திங்கள். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுறது முக்கியம். திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே, 2 நாளும் பண்ணணும். 2 நாளும் ஓம் ஆண்டாளே போற்றி, பெரியாழ்வாரே போற்றி, மாணிக்க வாசகரே போற்றி, மண்டோதரியே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். மாணிக்க வாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறத விட உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. ஜெயிப்பீங்க. வழக்கமான ஜெயிப்பு நாள் தான் இந்த 2 நாளுமே, உங்களுக்கு வெற்றி நாள் தான். இந்த வழிபாடு பண்ணினா திருஷ்டி இல்லாமற் போகும் என்பது தான் உண்மை. ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்க பசியாத்த மறந்துடாதீங்க. கன்னிராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், தேவையற்ற பேச்சு அதிகம், நிதானம், பொறுமை. ஆமாம், பொறுமை. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை, ஞாயிறு, வடக்கு சிவப்பு, 7, திங்கள். நிதானம், பொறுமை 2 நாட்களும். பரிகாரம் முக்கியம். பண விஷயத்தில் கவனம். உங்கள் இரக்கமுள்ள மனசை ஏமாற்றி கரைச்சி தப்பு பண்ண வைக்கிறாங்க, ஜாக்கிரதை. வழிபாடு பண்ணுனா தப்பிச்சுக்கலாம். 2 நாளுமே காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டணும். 2 நாளுமே மனசுக்குள்ள ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி, அருக்கனே போற்றி, அத்திரி முனிவரே போற்றி இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். 2 நாளுமே கோயிலில் ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பார்க்கணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க இந்த 2 நாளும். ஆமாம், உறுதி. ஞாபகம் வச்சுக்கோங்க. துலா ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம், வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, பிரமாதம், கலகிறீங்க, நிம்மதி, உயர்வு உண்டு. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு, ஞாயிறு 7, 6, தெற்கு கிழக்கு, வெள்ளை, பச்சை, திங்கள். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுறது முக்கியம். திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே, 2 நாளும் பண்ணணும். 2 நாளும் ஓம் ஆண்டாளே போற்றி, பெரியாழ்வாரே போற்றி, மாணிக்க வாசகரே போற்றி, மண்டோதரியே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். மாணிக்க வாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறத விட உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. ஜெயிப்பீங்க. வழக்கமான ஜெயிப்பு நாள் தான் இந்த 2 நாளுமே, உங்களுக்கு வெற்றி நாள் தான். இந்த வழிபாடு பண்ணினா திருஷ்டி இல்லாமற் போகும் என்பது தான் உண்மை. ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்க பசியாத்த மறந்துடாதீங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், வேகம், அவசரம் அதிகமாக இருக்குது. எனவே வழிபாடு முக்கியம், நிதானம். அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை. திங்கட்கிழமை சூப்பராக சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு, நல்லது. அப்புறம் என்ன, கலக்குங்க, நல்ல நாள், சந்தோஷம், பிரமாதம். வழக்கமான மனோ பயம், மனோ சலனம், மனக்குழப்பமெல்லாம் இருக்காது. இன்னைக்கு கில்லி மாதிரி இருப்பீங்க. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கும் விநாயகருக்கும் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் ஓம் சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி. மாணிக்கவாசர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி படித்து பாருங்கள். குலதெய்வத்தை நினச்சி, குலதெய்வ வழிபாட்டை மனசுக்குள்ளே நினச்சி ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க, உறுதி. திங்கட்கிழமை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதனால் விநாயகருக்கு தீபம் போட்டு தான் தீரணும். ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயிலிருந்து படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. ஞாபகம் வச்சுக்கோங்க.
தனுசு ராசிக்கார நேயர்களே 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம். ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே வம்பு, வழக்கு, சிக்கல், கோபம், தேவையற்ற பேச்சு, தடுமாற்றம். எனவே வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை ஞாயிறு, 7 தெற்கு பச்சை திங்கள். 2 நாளுமே காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டணும். 2 நாளுமே மனசுக்குள்ள ஓம் அனுசுயா தேவியை போற்றி, அதிதி தேவியை போற்றி, அருக்கனே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். 2 நாளுமே கோயிலில் ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பார்க்கணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க இந்த 2 நாளும். ஆமாம், உறுதி, ஞாபகம் வச்சுக்கோங்க. மகர ராசிக்கார நேயர்களே 2 நாளுமே சூப்பர். ஞாயிறு திங்கள் 2 நாளுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு தீபம் காட்டணும். திருவோணத்தில் பிறந்தவங்க திங்கக்கிழமை காட்டணும். மொத்தத்தில் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் 2 நாளும் ஞாயிறு திங்கள் 2 நாட்களும் வெற்றி, உயர்வு, நிம்மதி. அனுகூலமான எண் 7 9 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு ஞாயிறு, 2 1 மேற்கு தெற்கு வெள்ளை நீலம் திங்கள். 2 நாளுமே உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதனால் தீபம் ஏற்றணும். விநாயகருக்கும் சூரியனுக்கும் தீபம் காட்டணும். ஓம் ரோஹிணி தேவியை போற்றி, கிருத்திகா தேவியை போற்றி, உஷா தேவியை போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லணும். ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகத்து வரிசையில் நீலம்னு ஒரு பகுதி இருக்குது, அதை படித்து பார்க்கணும். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது. என்ன நல்லது? உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமை இல்லாமற் போகும், உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே பிரமாதமான நாள். 2 நாளுமே உயர்வு, சந்தோஷம், நிம்மதி, ஜெயிக்கிறீர்கள், வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், சந்தோஷம். அப்புறம் என்ன, கலக்குங்க, நல்ல நாள், பிரமாதம். 2 நாள் வெற்றி. ஆமாம். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ஞாயிறு, 7 1 தெற்கு கிழக்கு வெள்ளை நீலம் திங்கள். 2 நாளுமே உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதனால் தீபம் ஏற்றணும். விநாயகருக்கும் சூரியனுக்கும் தீபம் காட்டணும். ஓம் ரோஹிணி தேவியை போற்றி, கிருத்திகா தேவியை போற்றி, உஷா தேவியை போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லணும். ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகத்து வரிசையில் நீலம்னு ஒரு பகுதி இருக்குது, அதை படித்து பார்க்கணும். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது. என்ன நல்லது? உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமை இல்லாமற் போகும், உறுதி. மீனராசிக்கார நேயர்களே 2 நாளுமே சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். ஜாகிரதையாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், கவனம். 2 நாளும் சந்திராஷ்டமம். நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும். 3 நட்சத்திரத்துக்கும் ரேவதி, புரட்டாதி, உத்தரட்டாதி. எனவே வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் திசை நிறம் 2 நாளுமே இல்லை, ஜாக்கிரதை. 2 நாளுமே காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டணும். 2 நாளுமே மனசுக்குள்ள ஓம் அனுசுயா தேவியை போற்றி, அதிதி தேவியை போற்றி, அருக்கனே போற்றி, அத்ரி முனிவரே போற்றி இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். 2 நாளுமே கோயிலில் ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பார்க்கணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க இந்த 2 நாளும். ஆமாம், உறுதி, ஞாபகம் வச்சுக்கோங்க. நேயர்களே ஞாயிறு திங்கள் 2 நாட்களுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. அஷ்டமி நவமியாக இருந்தால் கூட நல்ல ஹோரையல்ல சுபகாரியங்கள் செய்யலாம். உங்கள் ராசிக்கு இந்த நாள் நல்ல நாளாக இருந்தால் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அஷ்டமியாக இருந்தால் கூட, நவமியாக இருந்தால் கூட உங்கள் ராசிக்கு நல்ல நாளாக இருந்தால் சுப ஹோரையில் நல்ல காரியங்கள் செய்யலாம். நல்ல நாளாக பொதுவாக இருந்து உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு காரியம், உங்களுக்காக செய்யப்படுகிற வேலைகள் நல்லபடியாக முடியாது. அதுதான் புரிஞ்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.